ஹாய், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். தளபதி விஜய் நேற்று வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களே, வழக்கம் போல் நாலா பக்கம் விமர்சனம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் பிஜேபி பக்கம் போயிட்டாரு, பிஜேபி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவர் நல்லா நடிக்கிறாரு, 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல, அப்படி இப்படி வழக்கமான விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு துக்கம் வந்தால் கூட ஒரு வாரம் கழிச்சு தான் வெளியில் போவோம். இது வந்து இயல்பு எல்லாருக்குமே. அவர் எல்லா பக்கம் லாக் ஆகிட்டார். என்ன நடக்குது ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், இது எல்லா மனசுலும் இயல்பு. அதை தான் தளபதி விஜய் பண்ணியிருக்கார். ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது தான் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ கதவுக்கு விரைவில் நான் செல்வேன் அப்படின்னு ஓப்பனாக வச்சுக்கிட்டாரு. அங்கே போய் அவரோட மன்னிப்பு கேட்டுக்காரு. ஆனால் இப்போ தொண்டைகளை ஒவ்வொன்றா கைது பண்ணிட்டு இருக்கிறனால தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்கார், தயவு தொண்டைகளை மாதிரி கை வைக்க வேணாம்னு. மறுபடியும் விரைவில் இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு கழுவு போகிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. ஏன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை நடக்கும்போது திரும்பி தளபதி விஜய் போயிருந்தால் இன்னும் கலவரமாக நடந்திருக்கும், பெரிய பிரச்சனையாக மாதிரி இருக்கும். அதனால தான் போகலை.